கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய வார்த்தையிலே நாம் வாசித்தோம். நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி வாசிக்கிற, அடிக்கடி தியானிக்கிற, நம்ம இதை சொல்லி கர்த்தரை பாடுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நல்ல ஒரு வார்த்தையிலே நம்ம வாசித்தோம். அந்த வார்த்தையில் அந்த வாசித்த 31ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை இந்த துதி ஆராதனையில் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அந்த வாசித்த 30ஆம் வசனத்துடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாய் காணப்படுகிறது. கவனித்து பார்க்கிற பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் இயற்கையாகவே நாம் செய்கிற காரியத்தை அந்த காலத்தில் பக்தன் தாவீது தேவனுடைய சமூகத்தில் அருமையாக பாடி வைத்திருக்கிறார். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய பெயரை பாட்டினால் துதித்து தேவனை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். யாராக இருந்தாலும் சரி, எந்த பாட்டு பாடினாலும் சரி, அதாவது நம்ம ஆவிக்குரிய பாட்டுகள், ஆண்டுடைய பாட்டுகளை பாடும்போது, நீங்கள் பாட்டினுமே உலகத்தில் எத்தனையோ பாட்டுக்கு அதையும் நினச்சிடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்தி பாட்டை பாடுகிற பொழுது ஒவ்வொரு பாட்டுமே எதை பிரதிபலிக்கிறது? அவருடைய நாமத்தை துதிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்களேன், ஒருவேளை ஒரு கண்மலையானவரேன்னு பாட்டு கூட நீங்கள் சொல்லி பாருங்களேன், அதில் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும்? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஒவ்வொரு சொல்ல பிரித்து பிரித்து பாருங்கள், எப்படி இருக்கு பாட்டு? கண்மலையானவர், காக்கும் தெய்வம், வல்லமை உடையவர், மாட்சிமை உடையவர், மகிமைக்கு பாத்திரம். ஒவ்வொரு சொல்லுமே அவருடைய பேர் தான். ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு பேரை சொல்லி சொல்லி அதில் ராகத்தோடு இருந்துச்சுன்னா பாடல் பாடுறேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது இப்படி அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அதுக்கடுத்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம் சொன்னால் பாட்டு பாடுறது, எழுதி வச்சு அதை பாடுறோம் அல்லது நம்மளாக உருவாக்கி பாடுறோம். ஸ்தோத்திரம் செய்துன்னா வடமொழியில் சமஸ்கிருதத்தில் நன்றி சொல்லுதுன்னு அர்த்தம். தமிழ் வார்த்தையை, நன்றிட்ட வார்த்தையை பயன்படுத்தாமல் நம்ம மொழியாக்கத்தில் உள்ளவர்கள் அவங்க ஸ்தோத்திர வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் சொன்னால் நன்றி சொல்லுது. அப்போது அவரை நன்றியினால் மகிமைப்படுத்துவேன். நன்றி சொல்ல அவரை மகிமைப்படுத்துவேன். இப்போது அடுத்த வசனம் நம்ம ஆஸ்வதிக்கிற வசனம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்னோம். கர்த்தருக்கு எது பிரியம்? கர்த்தருக்கு எது விருப்பம்? பழைய ஏற்பாட்டில் லேவியர் 1ஆவது எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசாரியன்ட்ட காளையை கொண்டு வரணும், எருதை கொண்டு வரணும், ஆட்டை கொண்டு வரணும், புறாவை கொண்டு வரணும். அது ஒவ்வொன்றும் கொண்டு வந்த மாத்திரத்தில் ஆசாரியன் சிவர் ஆசாரியப்படத்தை வச்சு தலையில் கை வைப்பார். அவர் தலையை துண்டிப்பார், தோலை உரிப்பார், சந்து சந்தாக வெட்டுவார். அதை எல்லாத்தையும் கழுவி இப்போ பலிபீடத்தில் வைப்பார். அதை தகனமாக்கி சுட்டெரித்திடுவார். ஹல்லேலூயா. அந்த பலியின் முடிவில் அந்த வார்த்தை எப்படி சொல்லும்? இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அவர் விரும்புகிற சுகந்தம், விரும்புகிற முகந்து மகிழ்கிற ஒரு நல்ல ஒரு விருப்பமான பலி. இப்போ தாவீது இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு, கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். நான் பாடி அவருடைய நாமத்தை துதிக்கிறேன். பார்த்தீங்களா?
நான் அவருடைய பெயரை சொல்லி நன்றி சொல்றேன். பார்த்தீங்களா, இதுதான் என் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது வேதம் சொல்லுது, இந்த பலி தான், இந்த பாட்டு தான், இந்த நன்றி தான் தேவனுக்கு பிரியம்னு சொன்னால் இது எங்கே இருக்குது? என்கிட்ட இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. அப்போது என்கிட்ட இருக்கிற துதியும் என்கிட்ட இருக்கிற நன்றியும் அவருக்கு பிரியமாக இருக்குது. அப்போ என்னுடைய துதியை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நன்றி ஏற்றுக்கொண்டு அவர் பிரியமாக இருக்கிற பொழுது துதியை ஏறெடுத்த என்னை, ஸ்தோத்திரத்தை நன்றியை ஏறெடுத்த என்னை பிரியமாக்குறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானதை எனக்கு பிரியமானதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லது இதுதான் அதில் இருக்கிற ரகசியம். அவருக்கு கொம்பு விரிவளமுள்ள காலை இதை பார்க்கணும், இது கர்த்தருக்கு பிரியம் அவர் சொல்லி வச்சிட்டாரு. இப்போது அந்த துதி பலி எப்படி பிரியமோ அதை காட்டிலும் இந்த துதி பலியை ஏறெடுக்கிற என் மேல் அவர் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம மனுஷனும் வேதத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பார்க்கிறோம். இந்த வேதத்தில் பாட்டுலாம் எப்போ பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதியிலேருந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பாட்டெல்லாம் எப்போ பாடினாங்க சொல்லுங்கள்? யுத்தத்தில் ஜெயிக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு காரியம் செஞ்சு முடித்த பிற்பாடு அவங்க பாடினாங்க. முதல்ல அவங்க பாடின பாட்டு ரெக்கார்ட் ஆனது யாத்திராவும் 15 அதிகாரத்தில். ஆமென். இந்த 15 அதிகாரத்தில் அவங்க பாடுறதுக்கு காரணம் 14ஆம் அதிகாரத்தில் இதுவரை அவர்கள் கண்டிராத செயற்கைக்கு மிஞ்சின, அதாவது இயற்கைக்கு மிஞ்சின செயற்கரிய பெரிய செயல்களை கர்த்தர் செய்தார். அது அவங்க கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களை வழி நடத்தி வந்தப்போ எதிராக இருந்த செங்கடல் அவர்கள் வழி திறந்தது. அவரை துரத்தி வந்த ஜனங்கள் அதே செங்கடலிலே மூழ்கி போனார்கள். இது இவங்க கண்ட பயங்கரமான ஒரு செய்கை, பயங்கரமான கத்திரி வல்லமையில் கிரியை. இதை பார்த்துட்டு 15 அதிகாரத்தில் ஏறத்தாழ 3/4 பகுதி அதிகாரம் பாட்டாக தான் பாடுறாங்க. இந்த பாட்டு பாடுறவங்க காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடந்த சம்பவத்தை 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி பாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவங்க தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும்னா பாட்டினால் துதிக்கிறார்கள். அப்போது எப்போல்லாம் நம்ம பாட்டு பாடுறோமோ அப்போல்லாம் நம்ம தேவனுடைய நாமத்தை நினைக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க அவர் பிரியம் நம்மேலே இருக்கும். ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க அவர் பிரியம் நம்ம மேலே இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் நன்மை கண்டதுனால துதிச்சாங்க. இன்னும் நியாயாதிபதி புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. சிசராவை வென்று விட்டதுனால தேபோரால் கூட்டம், பாராக்கு இவங்களாம் சேர்ந்து நினைச்சாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. அடுத்து ஒரு இடத்துல தண்ணி கிடச்சி மாத்திரத்தில் ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வான்னு சொல்லி நினைச்சாங்க, பாட்டு பாடுறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த பாட்டு பாடுற இடங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு 1வது காரியம். அதுக்கடுத்த காரியத்தில் இவங்க எப்போ பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நன்மையை பெற வேண்டும். இடுக்கமான நேரத்தில், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொன்னால் பாட்டு பாடினார்கள் அல்லது துதித்தார்கள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி வாசிக்கிற 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த யோசபாத்துடைய சம்பவத்தில் என்ன போட்டுக்குன்னா 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த யோசபாத்து செஞ்ச ஒரு பெஸ்ட்டான காரியம், பாடகர்களை என்ன செஞ்சானா சேனைக்கு முன்னாடி ஒண்டி பாடினாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க செஞ்ச காரியம் பாருங்கள், உலகத்திற்கு இது மதியீனமான காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் செய்கிறது மதி நுட்பமான காரியம். ஸ்தோத்திரம். பார்க்குறவங்க கண்ணில் வித்தியாசமாக தெரியும். ஒரு நாள் கோலியாத்தை நோக்கி தாவீது வேகமாக வர்றான்.
கோலியாத்து அற்பமா என்ன? கோலியாத்து தாவீதை பார்த்து அற்பமாக நினைச்சான். ஆனால் எவனை அற்பமாக நினச்சானோ அவன் கையினாலே இவன் செத்து போனான். ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகம் நம்மளை பார்த்து என்னடா எப்போ பார்த்தாலும் பாட்டு, எப்போ பார்த்தாலும் ஜெபம். ஆனால் ஒரு நாளில் அவங்களாம் உணர்வாங்க, அவங்கள அறிஞ்சிக்கிடுவாங்க, அவங்கள தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன் இந்த ஜனம் பாட்டு பாடிச்சு, கர்த்தரை ஏன் இந்த ஜனம் மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து எப்போது துதி செய்கிற, எப்போது மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலத்துக்கு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் என்பதை உலகத்தார் ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இந்த நாளில் பாட்டினால் கர்த்தர் நினைச்சுன்னா துதிக்கிறோம். அவங்க பாருங்கள், இந்த வசந்தம் வாசி பாருங்கள், 2:4 இடத்துல இந்த குறிப்பிட்ட வசந்தம் வாசிக்கிற பொழுது 21 வாசிங்களேன். பண்ணி துதிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய சேனை தான் முன்னாடி இருக்கணும், அதுக்கடுத்து டம்மியான சேனை தான் நினைச்சணும். அதாவது பலவீனம் உள்ள சேனைக்கு பின்னாடி இருக்கணும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் நீங்கள் விளையாடுற பார்த்தவங்க எப்படி விளையாடுவாங்க? ஃபஸ்ட்டு யார் இறங்குவா? கேப்டன் தான் இறங்குவார். அல்லேலூயா. அவர் தான் பிடிச்சு நின்று நினச்சிவார், ஓட்டத்தை ரன்னை கூட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு இறக்குற 2 நபர் யாராக இருக்குனீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ஆடுறது தான். அதுக்கடுத்து 11வது ஆள் இறங்கும் போது அந்த ஆள் ரொம்ப டம்மியான இருக்கும். அதாவது அவரும் நல்லா விளையாடுவார், ஆனாலும் அதில் பெஸ்ட்டு குறைஞ்சி கடைசியில். அப்போ ஃபஸ்ட்டு இறக்குறவங்க எப்படி இருப்பாங்க? பயங்கர சூப்பர் ஆட்டக்காரராக இருப்பாங்க, அல்லது ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே யாரை ஃபஸ்ட்டு இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடும்படி பாடகர்களை நிறுத்தினார் இந்த யோசபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்களோ, தேவனுக்கு எங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, கண்டிப்பாக அவங்க வாழ்வில் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பாங்க. என் தேவன் என் மேல் பிரியமாக இருக்குன்னா, என் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுத்து என் தேவனி நாமத்தை துதிக்க தொடங்கிட்டா போதும், என் தேவனி நாமத்தை மகிமைப்படுத்த தொடங்கினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவர் என் மேலே பிரியமாக இருந்து எனக்காக யாவும் செய்து கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு எங்கே பாடினான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பாட்டு இருக்குது. பாட்டுனால் இந்த பாட்டுக்கு இணையான பாட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தலையில், கையில், காலில், உடம்புல அடி, காயம், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, புண்ணுகள்லாம் வலிக்குது, காயத்தை ஆட்டுறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை, கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு, கைத்தட்டி படிக்க கூட தட்டப்பட முடியல. ஆனால் நாவுகளை யாரும் கட்ட முடியல. அல்லேலூயா. அவங்களுக்கு அழுகிறதுக்கு வாய் இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் துதிக்கிறதுக்கு பாடுறதுக்கு வாய் நாவு தாராளமாக தர்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நள்ளிரவில் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சாலும் அவங்களுக்கு உணர்வு வந்த மாத்திரத்தில் அடிச்சடியில் மயக்கம், அவங்களுக்கு நடுராத்திரிலாம் இருந்துச்சுன்னா அடி காயங்கள்லாம் திரும்பியும் வலிக்க தொடங்கி அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஆனாலும் தேவனை அவர்கள் துதித்து பாடினார். தேவனை துதித்து பாடினார். பாட்டில் பாருங்கள், தேவனை துதிக்கிறாங்க. துதிக்கிற இடத்துல அவர் தேடி வருவார். துதிக்கிற இடத்துல அவர் நம்மளை தேடி வருவார். எந்த இடத்துல துதி இருக்கோ அந்த இடத்துல அப்படி இருப்பார். ஏன்னா வேதத்தோட துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். அப்போது காலை ஏறதை பார்க்கிலும் கர்த்தர் நான் ஏறெடுக்கிற துதியில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்போது இந்த துதியில் பிரியப்படுறதுனால இந்த துதி புறப்படுகிற என்னிலும் அவர் பிரியமாக இருந்து எனக்கு இன்னது அல்லது எது எனக்கு வேண்டும் என்று அறிந்து அவற்றை அனைத்தையும் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் நாம் இந்த வேதத்தில் துதியை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, பக்தன் தாவீது எழுதின காரியங்களாலும் சரி, அல்லது சங்கீதக்காரர்கள் அநேகர் இந்த சங்கீதத்தை பாடி வச்சுருக்காங்க. அவருடைய பாட்டுகளில் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நீங்கள் இந்த துதியை பற்றி பாடுகிற பொழுது மனுஷன் மட்டுமில்ல, இந்த பூமியில் இருக்கிற சகலம், இந்த பூமியில் இருக்கிற சகலம் மட்டுமல்ல, வானத்தில் இருக்கிற அத்தனை படைப்புகளும், அது மட்டுமல்ல ஜலத்தில் அல்லது சமுத்திரத்தில் இருக்கிற அனைத்து மச்சங்களும், அது மாத்திரமல்ல பறக்கிற ஆகாயத்தில் பறக்கிற ஒவ்வொரு பறக்கிற பறவைகளும், அதாவது பூச்சினங்கள் கூட பறக்கும், எல்லாமே சகலமும் துதிக்க வர வேண்டும், துதியுங்கள் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை பூமியில் இருக்கிற சகல, அதாவது விருட்சங்கள் கூட சகலமும் என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கணுமா? இதை 136 சங்கீதத்தில் முழுசாக நம்ம வாசிக்கிறோம். அதுக்கடுத்து 148 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து 150 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எல்லாமே என்ன செய்யணும்? துதிக்கணும். ஸ்தோத்திரம். இதை எல்லாம் அறிஞ்ச ஒரு பக்தன் பாடினாரு. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, இருப்பேனோ, அல்லும் பகலும் நித்தியமாய் உம்மையே துதித்திடுவே, சோத்திரம் துதிப்பாத்திர உம்மை இன்றும் என்றும். அப்போ 136 சங்கீதம், 148 சங்கீதம், 150 சங்கீதம், இன்னும் சங்கீதத்தில் இடையில இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் துதியை இந்த சங்கீதங்கள் அதை ரொம்ப என்ன சொல்கிறது, அதை ரொம்ப மெயின் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதை நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அப்போ துதி என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இந்த வேதத்தில் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறது நோக்கத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஐயா 43:21 சொல்லி வச்சார், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள். அப்போ அவர் பூமியில் இந்த ஜனத்தை ஏற்படுத்தின நோக்கம், ஒருவேளை இஸ்ரவேல் நம்ம நினைக்கிறோம், ஆனால் பூமியில் மனுஷனை படைச்சது நோக்கமே இந்த தூதர்கள் இடத்தை நிரப்பி தூதர்கள் செய்த துதியை இந்த மனுஷர்கள் செய்யணும். அதுக்கு தான் கத்தரிச்சுனா நம்மளை படைச்சார், நம்மளை ஏற்படுத்தினார். அந்த நோக்கத்தை நம்ம நினைச்சுனா நிறைவேற்றணும். நிறைவேற்றும் போது அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இந்த துதி ஸ்தோத்திரம் ரெண்டும் ஏறத்தாழ ஒன்று தான், துதியும் ஸ்தோத்திரமும். ஏன்னா துதிக்கிறது அவர் உயர்த்துதல், ஸ்தோத்திரித்தல் அவருக்கு நன்றி சொல்லுதல். ஆமென். அவருடைய சகல படைப்புகளையும் பார்த்து, அவருடைய சகல செய்கைகளையும் பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து, இதெல்லாம் செஞ்சவருக்கு ஸ்தோத்திரம் துதி செலுத்துகிறோம். அதுக்கடுத்து நம்முடைய வாழ்வில் செஞ்ச நன்மைகளுக்கு, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு, நம்ம நடத்துகிற பாதைகளுக்கு, அனுபவிச்ச எல்லா அனுபவங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அது ஸ்தோத்திரம். இதைத்தான் அந்த 63 சங்கீதம் 30 வருஷத்துடைய பிற்பகுதி சொல்லுது, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்து. அப்போ ஸ்தோத்திரம் செய்வது நன்றி சொல்லுதல். அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்கார் 50 சங்கீதத்தில் 24 சொன்னார், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலிட்டா போதும், அவன் என்ன செய்வானா? கர்த்தரை மையப்படுத்துகிறான். அதனால் அவர் என்ன செய்வானா? மீதியான வார்த்தை ரட்சிப்பி ஸ்தோத்திரம், ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, ஆண்டுடைய சமூகம் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம யோசிக்கிற ஒரு சமூகம் தான். ஆண்டு பாருங்க, எது எடுத்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல பிடிக்கும். அதனால தான் இந்த 10 தொழுநோயாளிகள் சுகமானப்ப ஒரு தொழுநோயாளி மட்டும் நினைச்சாரு, திரும்பி வந்து ஆண்டருக்கு நன்றி சொன்னார்.
கேட்டிங்களா? 17-16 லூக்காவில் பார்க்குறோம். அப்போது நன்றி சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறாரு, மீதி 9 பேர் எங்கே? அப்போது கர்த்தர் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். 10 பேர் சுத்தமானாங்கல்ல, இன்னும் 9 பேர் எங்கே? 9 பேர் எங்கே கணக்கு கேட்குறார். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்குங்கன்னா, ஸ்தோத்திரம் செய்தல், நன்றி சொல்லுதல் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். வேதத்தில் நம்ம அநேக இடங்களை பார்க்குறோம். இந்த யூதர்கள் மட்டுமல்ல, இந்த கிறிஸ்தவ மட்டுமல்ல, அந்நியர்கள் அநேக இதில் நன்றி சொல்லுறத, ஸ்தோத்திரம் சொல்லுறதை பார்த்துருக்கோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது அந்த 2வது பகுதியை நம்ம தியானிக்கிற பொழுது, அந்த 2வது பகுதி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமாய் இருக்கும் தேவனுக்கு இந்த ஸ்தோத்திரம், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதக்காரர் தாவீது ஒரு பாடல் பாடுகிற பொழுது 18ஆம் சங்கீதத்திலும் பார்க்கலாம், 2 சாமுவேல் 22 பார்க்கலாம். 2 சாமுவேல் 22:20 வாசிக்கும். 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீது மேலே பிரியமாய் இருந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நன்மை. தப்புவித்தா என்பது ஒரு நன்மை. ஆனால் உண்மையிலும் இந்த பிரியமாக இருந்தார் பார்த்தீங்களா? பிரியமாக இருந்தால தாவீது எனக்கு பிரியமானவன் என்பதை அவர் என்ன சொன்னால் வெளிப்படுத்தி அவன் வாழ்க்கையில் அநேக நன்மை செய்தான். ஒரே அதிகாரத்தில் 2 இடத்துல ஒரு வசனம் உண்டு. ஒரே அதிகாரத்தில், அதாவது 2 சாமுவேல் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8ஆம் அதிகாரம் 6-14 வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 8:6-14. அடுத்து சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த கடைசி பகுதி என்ன சொல்லுதான்? தாவீது போன இடத்திலெல்லாம். இந்த தாவீதின் காலத்தில் சீரியர்கள் பலத்தவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏத்திய முன்னாடி ஒரு பெரிய பலத்தவர்களாக இருந்தாங்க. அதுக்கடுத்து சீரியர்கள், அதுக்கடுத்து அசீரியர்கள், அதுக்கடுத்து பாபிலோனியர்கள், அதுக்கடுத்து மேதி பெர்சியர்கள், இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல ஏத்தியர், சீரியர், அசிரியர், பாபிலோனியர், மேதி பெர்சியர், கிரேக்கர், ரோமர்கள், இப்படி பலத்தவர்கள் பெருகிட்டே வந்தாங்க. இதில் சீரியரை நிச்சயிட்டானா தாவீது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டான். அப்போது பெரியால் நினச்சிக்கிட்ட சீரியர்களை இந்த தாவீது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டான். இந்த வசனம் சொல்லுது, தாவீது போன இடத்துலாம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில். அதுக்கடுத்து அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? எந்த தேசத்தை அடித்து கீழ்ப்படுத்தும் போது முழுசவாசி அப்போ இது எந்த ஏரியா சொல்லுங்க? ஏதோம்னு என்னது? சேயீர் மலை தேசம், அதாவது யாக்கோபுடைய அண்ணனுடைய ஏரியா. அந்த ஏரியாவிலையும் கூட கர்த்தர்னா இந்த தாவீதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். ஆமே. ஏதோ அப்படின்னா அந்த யாக்கோபுடைய அண்ணன் ஏசாவுடைய அந்த நாடு, இந்த ஏசா வாழ்ந்த நாடை ஆண்டவர் ஒரு அடி கூட சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். மோவாபியரையும் அம்மோனியரையும் ஏதோமியரையும் இவங்ககிட்ட இருந்து ஒரு அடி கூட அவனுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேனார். ஆனால் அவனுக்கு செஞ்ச சேட்டை நித்தமாக தாவீது கையில் நினைச்சிட்டானா அம்மோனியும் ஒப்பு கொடுத்துருவார், மோவாபியும் ஒப்பு கொடுத்துருவார், ஏதோமியும் ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்த சீரியர், இன்னும் சுற்றுப்படுத்த இருந்த சகல விதமான எமோரியர்கள் எல்லாரும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதனால வசனம் சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம். அல்லேலூயா. இதாங்க பிரியமாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நடக்கிற நன்மைகள். அது மட்டும் இல்லை, இந்த தாவீது ஒரு நாள் எங்கே பயந்தானோ அந்த இடத்துலையே ஒரு மெஜாரிட்டியாக மாறணும். தாவீது எல்லாருக்கும் பயந்த இடத்துல இவன் போய் அவன்
ஒரு ஹீரோவாக மாறும். கோலியாத் சம்பவத்தில் எல்லாரும் பயந்த இடத்துல இவன் தான் அங்கே கதாநாயகனாக மாறும். அப்போ போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காரணம் இந்த தாவீது துதி பலி செலுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினா. சரி, அடுத்தபடியாக நம்ம ஒரு சின்ன உதாரணம் தானியலை பார்க்குறோம். தானியலும் தேவனுக்கு பிரியமாக இருந்தவன். ஆமென். அதை எங்கே வாசிக்கிறோம்? 10-19 வாசிக்கிறோம். தானியல்ல பிரியமான புருஷன் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமான தானியல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு நம்ம தியானிக்கும், இந்த வார்த்தையில் தியானிச்சிருக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்குமே பிரியமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும், இந்த வார்த்தையை சேர்த்து தியானிச்சிருக்கோம். அப்போது தானியல் எப்படிங்க பிரியமாக இருந்தான் சொல்லுங்க. அது 6:10 தான் நமக்கு ஒரு அஸ்திவாரம். நல்ல ஒரு இந்த தானியலுக்கு வச்சு தானே பெரிய இந்த ஒரு வசனத்துக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி கிடக்கு. அதில் இந்த வார்த்தை முடியும் போது 6:10 வார்த்தை எப்படி முடியுது? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்ன செலுத்தினானா? வழக்கமோல ஜெபமணி முழங்கால் படிக்கிட்டு ஜெபமணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்கள் எது எப்படினாலும் சரி, சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கை நான் மாற்றவே மாட்டேன். ஆவிக்கிற வாழ்க்கை நான் ஸ்டெடியாக இருப்பேன். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அடிமையாக பிடிச்சிட்டு போகப்பட்ட வாலிபன் தான். ஆனாலும் கூட வேத பிரமாணத்துக்கு பிரியமாக இருந்து வேத பிரமாணத்துக்கு தன் வாழ்க்கையை கட்டமைத்து எந்த விதமான தேவனுக்கு பிடிக்காத செயல்கள் செய்ய வச்சாலும் கூட அந்த நேரத்தில் இந்த தானியல் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பான். அதனால தான் தேவன் இந்த தானியமில் பிரியமாக இருந்தான். இது பிரியமாக இருந்ததுனால 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தோட தானியல் உள்ளே வர மாட்டார். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், அப்புறம் 7 முதல் 12ஆம் அதிகாரம், எல்லா அதிகாரங்களும் பாருங்கள். தானியல் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தனால 2ஆம் அதிகாரத்தில் பெரிய உயர்ந்த பதவி கொடுக்கு கர்த்தருக்கு. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் அவங்க 3 பேர் தான் ஃபேமஸ். அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொன்ன காரியம். 4ஆம் அதிகாரத்தில் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு வந்த ஒரு விடிவு, ஒரு முடிவு, அதை ஏற்கனவே சொல்லி எச்சரித்தான். அந்த நேபுகாத் நேச்சர் கேட்கலை. அல்லேலூயா. அப்போ இந்த நேபுகாத் நேச்சருக்கு சம்பவிக்க போகிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினதை தானியலுக்கு வெளிப்படுத்தினார். அவன் கேட்காம போனாங்க. வெளிப்பாடு தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சருடைய மகனுக்கு சம்பவிக்க போகிறத வெளிப்படுத்தினார். அதையும் இந்த தானியலுக்கு தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் தானியலுக்கு நேரடியாக வந்த விபத்து, ஆபத்து, பேரிடர், அதிலும் கர்த்தர் அவனை தப்புவித்தது மட்டுமல்ல, உயர்த்தினார். ஆமென். 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரத்து வரைக்கும் இந்த உலகத்தில் தானியல் காலத்துக்கு அடுத்து என்னென்ன இந்த பூமியில் சம்பவிக்கணுமோ, அதுக்கடுத்து எதிர்காலத்தில் சம்பவிக்குமோ, முடிவு காலத்தில் சம்பவிக்குமோ, அது வரைக்குள்ள அனைத்து வெளிப்பாட்டையும் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்து வரைக்கும் அனைத்தையும் கர்த்தர் ரத்தின சுருக்கமாக இந்த 6 அதிகாரத்தில் கர்த்தர் தானியலுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இதையே நான் மறுபக்கமாக வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இதையே நான் சகரியாவுக்கும் ஏறத்தாழ உள்ளடங்கிய வார்த்தைகளாக சகரியாவுக்கு கத்தரிச்சுட்டுனா வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் இந்த தானியலுக்கு இவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்த காரணம், தானியல் கர்த்தருக்கு பிரியமானவனா, ஸ்தோத்திரம் செய்கிறவனா, கர்த்தரை மகிமைப்படுத்தினாய் காணப்பட்டான். அப்போ இதெல்லாம் பார்க்குற நம்முடைய வாழ்வில் இந்த தாவீது கூடவே இருந்து காப்பாற்றின கர்த்தர், தானியல் கூடவே இருந்து உயர்த்தின கர்த்தர் நம்மையும் காத்து உயர்த்த வல்லவராக. இதுதான் கர்த்தர் இதனால் நம்மளோட பேசுகிற காரியம். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், பாட்டை நல்லா பாடும். எந்த பாட்டு நீங்கள் பாடுங்க, எந்த பாட்டு கர்த்தர் உள்ளே வந்துடுவாங்க. சில பாட்டு இருக்கும், அது சில தெரியாமல் வெறும் உலக வரிகளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதெல்லாம் என்ன செய்ய ஒமிட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் கூட
கர்த்தர் என்று சொல்லி வராத வேத புஸ்தகங்கள் சில உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அப்போ. இன்னும் தட்டி தட்டி விடுறீங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்ம படிக்கிற பைபிள் கர்த்தர்ன்ற சொல்லே வராத வேத புஸ்தகம் இருக்குது. எஸ்தர் புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் வார்த்தை வருமா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதில் உபவாசம் தேவன் அப்படின்ற வார்த்தையில் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது நம்ம 14 அப்போக்கிரிப்பான்னு சொல்லி 14 புஸ்தகங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க. மொத்தம் எக்கச்சக்கமாக பைபிளை சேர்த்தாங்க. அது 14 சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை இல்லை தள்ளுபடி ஆகும்னு சொல்லி அதை நினச்சினா நான் ஒமிட் பண்ணி வச்சிட்டாங்க. அதைத்தான் கத்தோலிக்காரங்க சேர்த்து வச்சு இன்னும் அதுவும் தேவன் கொடுத்த வேதம் தான் சொல்லி வச்சுருக்குறாங்க. அதாவது கேனான்னு சொல்லி ஒரு அளவுகோல் இருக்குது. பைபிளை அளக்கிற ஒரு அளவுகோல் கேனான் அப்படி ஒரு அளவுகோல். அதில் தேவன் ஏசுனார் மென்ஷன் பண்ணியிருக்கணும் பழைய ஏற்பாடு நடந்தது. அப்போ அநேக புஸ்தகங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. தொபியா எழுதியிருக்கிறார், அப்புறம் மக்கபெயர், சீராக், இப்படி சாலமோன் ஞானம் சொல்லி எக்ஸ்ட்ரா, எஸ்தரின் புஸ்தகம் சொல்லி இன்னொன்று, இப்படி 14 புஸ்தகங்கள் இருக்குது. அந்த 14 புஸ்தகங்களும் ஏறத்தாழ சகல அளவுகளின்படி அளந்து பார்த்தாங்க. அது வேதத்துக்கு ஒத்து வராப்பில் இல்லாதனால அது என்ன செய்யணும்னா தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கு இதனால் தள்ளுபடி ஆகும்பாங்க. ஆனால் கத்தோலிக்காரங்க இன்ன வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் சிலர் என்னச்சுன்னா அது இல்லாமல் வேதம் வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவங்க வேதம் என்ன செய்யணும் ரொம்ப பெருசாக இருக்கும். 66 + 14 அப்போ மொத்தம் 80 புஸ்தகம் உங்களுக்கு இருக்குது. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இப்போ நம்ம சொல்ல வந்த காரியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நான் என் தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா துதியும் ஸ்தோத்திரம், அதாவது ஆண்டுடைய பேரை சொல்லி சொல்லி துதிக்கிற பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்து கர்த்தர் நீங்கள் ஏறெடுக்கிற துதி, அடுத்து நீங்கள் ஏறெடுக்கிற நன்றியாய ஸ்தோத்திரம், அதை உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் வெளிப்பாட்டையும் கொடுத்து அவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எழுந்து நின்று ஒரு கவி பாடி கர்த்தரை மையப்படுத்தி